மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது புத்தகங்களை வெளியிட்டு பேசும்பொழுது தன்னுடைய பிரசிடென்சி கல்லூரி பருவத்திற்கே திரும்பி போய் அவ்வளவு இளமையாக நகைச்சுவையாக அவர் பேசினார்கள். 1970களில் பாலுமாமா அவர்களும் தலைவர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து இளைஞரணியை கழகத்தை வளர்த்தார்கள் என்று எடுத்து அப்பொழுது கூறினார்கள். குறிப்பாக தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இப்பொழுது வரை அது கொடுக்கலங்க. இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர் வேற, இப்போ வரைக்கும் கொடுக்கல. அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன், கொடுக்குற வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தலைவர் சொல்லியிருக்கிறார். சேலத்தில் 2வது மாநில மாநாடு, அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க. இதுவரை வந்த நிதி 59 கோடி ரூபாய். சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடிவிங்களுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடிவிங்கின் சார்பாக எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். டிஆர் பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு டிஆர்பி ராஜா கொடுத்தது 25 லட்சம், மாமா கொடுத்தது வெறும் 1 லட்சம். பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல. ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்சேன். இளைஞரணி மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். இப்போ உங்களுடைய புத்தக விழாவில் ஒரு பொருளாளராக உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைவர் யோசிச்சாலும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.